காலை வணக்கங்கள். இந்த மேஸ்காட்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட் பால் டீம் இருக்குது, இல்லை ஒரு சியர் லீடிங் டீம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பஃபூன் மாதிரி, அதாவது வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ஒரு மனிதன் அதுக்கு மேலே ஒரு உருவம் போட்டு, ஒரு மேக்கப் கிப்பக்கெலாம் போட்டு அதை பார்க்குறதுக்கு வந்து சில உருவங்களையும் பல உருவங்களில் ஃப்ளாஷியாக கவர்ச்சியாக அப்படி ஒரு உருவத்தை வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, அங்கே கூட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு இடையில அங்கே இங்கேயும் போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சம்பவம். அதுக்கு பேர் தான் மேஸ்காட். கிட்டத்தட்ட விஜய் அவர்களை ஒரு மேஸ்காட் மாதிரி தான் இந்த நாம் தமிழர் தாவேகா கட்சியில் இருந்த அந்த 3 பேரும் பயன்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. சார், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் சார், வந்து மூஞ்சியை மட்டும் காட்டிச்சிட்டு போங்க, மேலே ஏறி லைட்டாக கொடுக்குறத வாசிச்சுட்டு போங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை சிஎம் சீட்டில் உட்கார வச்சுருவோம்னு சொல்லி யாரோ அவரோட ஆள் மனசில் நம்ப வச்சுருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியுது. உண்மையிலேயே ஒரு தலைவர் மெட்டீரியல் மாதிரி இந்த ஆள் இல்லை. நான் என்ன, அதாவது என்கிட்ட இன்றைக்கி வேலையில் இருந்தவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, இவன்ட்ட என்ன இருக்குன்னு இவ்வளவு போய் நிற்கிறானுங்க, இப்படி இவ்வளவு வேகமாக போய் நிற்கிறானுங்க பசங்கன்னு தெரியலையே. ஊர்லேருந்து கேட்குறாங்க, எங்கள் அம்மா கேட்டாங்க, எல்லாருமே கேட்குறாங்க, இவன்ட்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் நிற்கிறானுங்கன்னே தெரியலையேடா அப்படின்னாங்க. அப்போது இது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸை விட நான் என்ன யோசிக்கிறேன், மக்களின் தரம், அதாவது ஒரு ரசிக பெருமக்களின் தரம் அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைமுறை எப்படி மாறிட்டு வருதுங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சினிமா துறையில் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ கிடையாது. திமுக சார்பு கம்பெனிகளை தவிர, இந்த ஐஸ்வரிவேலன் அவரெல்லாம் கொஞ்சம் இருப்பார்னு நினைக்கிறேன். எங்கெங்கே திமுகவோட படங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட் செய்யப்படுதோ அவங்க மட்டும்தான் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எங்கெங்கே திமுகவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் செய்யப்படுதோ அங்கே தான் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பெரிய பெரிய லெவலில் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மொத்தமாகவே தமிழ்நாடை வந்து ஒரு இந்த திமுக தலைமை குடும்பத்தின் ஒரு 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 பிஸ்னஸ் மிஷினரி மாதிரி மாற்றி வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவங்க எல்லாருமே இந்த திமுகவோட ஆஸ்தான என்னது அந்த கதையாசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே சினிமா பேஸ்டு. ஸோ இந்த சினிமா வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் டூலுங்கிறது இந்த திமுக காரங்களுக்கு நல்லா தெரியும். அது எப்போவுமே இன்னொருத்தங்க கையில் விட்டுற மாட்டாங்க. அதை வந்து அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் யாரும் பேச முடியாது. அதை பயன்படுத்தி இவங்க பணத்தையும் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் வந்த போட்டி தான் திமுகக்கும் விஜய் தரப்புக்கும். விஜய் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. அவரோட அந்த இது ஒரு இவாஞ்சலிஸ்ட் குரூப்பு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு விஜயை சப்போர்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் யோசி. இவாஞ்சலிஸ்ட்னால் மதமாற்றம் செய்கிறவங்க. அவங்க வந்து இந்த லயோலா குரூப் ஒரு பெரிய குரூப்பு. அவங்களோட நெட்வொர்க் நம்ம வந்து அந்த மதத்துக்குள்ளே போக வேண்டாம், அவங்களுக்கு அந்த உரிமையை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குங்கிறதுனாலேயே இருக்கிறதுலே பாவப்பட்ட மக்கள், சோற்றுக்கு வழி இல்லாத மக்கள் எல்லாம் மதத்தை சொல்லி, சரி இந்த மதத்துக்கு வந்தேன்னா உன்னை நல்லா வாழ வைக்கிறோங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. பச்சையாக சொல்லணும்னா அவ்வளோதான். இது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கொண்டு போய் மதம்னா அவன் புடவையில் அறிஞ்சு போடான்ருவான். அவன்கிட்ட எவன் வந்து துன்பத்தில் இருக்கானோ அவன் தான் வந்து நம்மளால் இயலலை, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் அப்படியே மண்டையை கழுவாங்க. இதுதான் இவாஞ்சலிஸ்டோட வேலை. விஜய் பின்னாலே அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நமக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பணம், நமக்கு வர வேண்டிய பணம்லாம் இவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க அந்த படங்களை, விஜய் படங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்காம இவங்களே ரிலீஸ் பண்ணுறதும், இவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்த பிரச்சனையில் தான் இவங்களோட தகராறானதே. இவர் அந்த அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்து நிற்கணும், வந்து நின்று இவங்களை இறக்கணும்னு வந்ததே இதுதான் காரணம். நான் போன காணொலியிலே சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து கழட்டி விட்டார், விஜயை கழட்டி விட்டார். பெரிய அளவுக்கு மதிக்கலைங்கிறவனையும் மனுஷன் திண்டாடிட்டார். அதுக்கப்புறம் கூட்டத்தை காட்டி எப்படியும் பாஜக அடுத்த ஒரே ஒரு வழி என்னென்னா, பாஜகவை எப்படி கழட்டி விட்டுருவாரோ, ஒரு வேளை சீட்டு பிரச்சனையில் ஏதாவது தகராறாயிருமோ, அது வரைக்கும் கொஞ்சம் இழுத்து ஓட்டி பார்ப்போம். ஜனவரின்னு ஜனநாயகன் படத்துக்காக கொஞ்சம் அது வரைக்கும் இழுத்து ஓட்டுவோம். அது வரைக்கும் அப்புறம் ஃபஸ்ட் ஷோவில் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டி பெரிய மாசு இருக்கிற மாதிரி காட்டி அப்பவும் வந்து அதிமுக கூட சேர்ந்து திமுக கவுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பார் போல்.
இன்றைக்கி அது பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஏன்டா இவரை போட்டு இந்த பஃபூன் விஷயத்தை ஏன்டா இவரை கெட்ட வச்சு கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து இவ்வளோ இப்படி போய் நிற்கிறீங்களா, விஜயண்ணா விஜயண்ணான்னு போய் நிற்கிறீங்களே. அவரும் ஏன்ட்ட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேட்பாங்க, பசங்க கேட்பாங்க. இந்த அப்போ வந்து தமன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ், அப்போ தான் அப்கமிங் ஆக்ட்ரஸ்ஸு தமன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு கண்ணி. நான் அவங்க ஒரு நாள் கேட்டான், ஒருத்தர் கேட்டான் என்னோட நண்பன், நெருங்கிய நண்பன், அப்போ தான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 10, 12, 13 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்டான் அப்படின்னா, டேய் இந்த தமனாவோட கக்கா நாருமாடா அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்போ நமக்கு அந்த அளவுக்கு சரி, இதே என்னடா சொல்கிற, எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி தானா, என்ன என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா அப்படின்னா. அதனால் நான் என்ன சொன்னேன், ஏடா அவள் பல்லு தேய்க்கலைனாலும் வாய் வீசும், அவளுக்கும் வாந்தி பேதி வரும், எல்லாமே மனுஷ இயல்பு தானடா அப்படின்னு. இதை தாண்டா விஜய்க்கும், கீர்னா ரத்தம் வரும், அவருக்கும் வயிற்றால போகும், வாந்தி வரும், சக மனுஷன் சொட்டை விழும், ஹேர் பிளான்டேஷன் பண்ணணும், எல்லாமே முடி நிறைக்கும். இது ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. இந்த அஜித்தே கடவுளை எனக்கு இது நம்ம கீழே அடுத்த தலைமுறையை தான் எனக்கு. அப்போது இந்த ஆட்சியாளர்கள் வந்து நம்மளை எப்படி மட்டியாக்கி, நான் திருப்பி சொல்கிறேன்ல, ஒரு சமூகம் வந்து ஒரு ஆட்சியாளன் சரியா இல்லைன்னா அவனை தூக்கி எறிகிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு தவறான ஆட்சியாளன் ரொம்ப கவனமாக இருப்பான். இங்கே எங்கே தவறு நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க, இந்த திராவிட ஆட்சியில் நடக்கக்கூடிய சூழ்ச்சி என்னென்னா, அடுத்த தலைமுறையை அப்படியே ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அது ஒன்று திரைக்கவர்ச்சி, போதை, ஒரு விழிப்புணர்வு பெற்று வர சமூகத்தில் வந்து இதெல்லாம் வச்சு தான் மட்டுப்படுத்த முடியும். இது முழுக்க நம்ம விஜயெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஆட்சியாளன். இந்த ஆட்சியாளன் யாருன்னா இன்னை வரைக்கும் இருந்த திமுகவும் அதிமுகவும் தான். ஏன்னா நான் ஏன் சுதந்திரத்துக்கு பின்னாடி காங்கிரஸ்க்கெலாம் போகல அப்படின்னா, அப்போது சுதந்திர போராட்டத்துக்கு உண்டான வீரமாக இவன்ட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து இந்த மொழிப்போரில் திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் அந்த மொழிப்போர்லையாவது தமிழனுக்கு ஒரு வீரம் இருந்தது. அந்த மொழிப்போர் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் திமுக தலைமைக்கு வந்தவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க, இவனுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கானடா, நம்மளையும் எடுத்து தூக்கி இவனுக்கு விஷயம் என்னைக்கு விஷயம் தெரிய வருதோ அன்னைக்கு நம்மளையும் தூக்கி எறிஞ்சிருவான். அப்போ இவனை மட்டி ஆக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ண கருணாகம். ஈழத்தில் ஒரு கருணா, தமிழ்நாட்டில் ஒரு கருணாநிதி. சிந்திச்சு பாருங்க. அதுதான் இவ்வளோத்துக்கு இன்னைக்கு இந்த கரூர் வரைக்கும் வந்திருக்குன்னா அந்த கருணாகம் தான் காரணம்.